அன்பு நேயர்களே, சுயம்பு துர்க்கையம்மனின் வளர்ச்சியை பற்றி, அதாவது சுயம்பாய் வளர்வதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 40-50 வருடங்களுக்குள் நாங்கள் பார்த்தது இந்த பதிவில் பார்க்கிறீர்களே, அசோக மரமும் வேப்ப மரமும் இணைந்து அதனடியில் அன்னை அமர்ந்திருப்பார்கள். ஒன்றும் தெரியாது, வரைந்த சித்திரமாய் உற்று உற்று பார்க்க வேண்டும். அதுவும் எண்ணெய் காப்பு செய்தால் மட்டுமே லேசாக தெரியும், எங்களால் கணிக்க முடியாது. அப்படி இருந்த தாய்தான் 1990 முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு முன்பு அன்னை வேர்விட்டு வளர்பவள் என்பதால் ஒரு மரப்பெட்டி செய்து மூடி வைத்திருந்தார்கள் பாலாலயத்தில் வைப்பதற்கு. எத்தனை வருடங்கள் என்று சரியாக கவனம் இல்லை. அப்பொழுதெல்லாம் அன்னையை தினமும் கண்குளிர பார்த்த எங்களுக்கு பார்க்காமல் இருக்க முடியாமல் பெட்டியை தூக்கி தூக்கி அன்னையை அப்படியே வருடி கும்பிட்டு வந்தோம். அதை கண்டுபிடித்து எப்படியோ திறக்க முடியாத அளவுக்கு பூட்டினார்கள், பெட்டியை தூக்க முடியாத அளவுக்கு. பின்பு கும்பாபிஷேகத்துக்கு அன்றுதான் பார்த்தோம், அன்னை இடைவரையில் ஊர்கொண்டிருக்கிறாள். கழுத்து எல்லாம் வந்து பள்ளம் கொடுத்து முத்து கொண்டையுடன், கண்கள், மூக்கு, காதில் கொப்பு, அழகான காது, நீண்ட காது. இப்பொழுது பதிவில் காண்கிறீர்களே, 2வது பதிவில் படத்தில் அப்படி இருந்தால் இடையில் 2 கத்தியோடு இடைவரையில் தான் எழுந்தருளி இருந்தால் பாதத்தை பார்க்க முடியவில்லை. முதல் கும்பாபிஷேகமானதா, அப்படியே தான் அன்னையை வணங்கி வந்தோம். ஆனால் 4 கரங்கள் உண்டு. அதில் உடுக்கை, கரும்பு, சங்கு, சக்கரம் இதையெல்லாம் அன்னை வைத்திருந்தாள். அது வெளிப்பட்டு விட்டது. ஆனால் பாதத்தை பார்க்க முடியவில்லை, முழங்கால் அளவே தெரிந்தாள். அதன் பின்பு 2010 பெரிய அளவில் கும்பாபிஷேகம் நடந்தது. அதற்கு முன்பும் பாலாலயத்தில் அன்னையை வைத்திருந்தார்கள். பாலாலயத்தில் வைக்க முடியாது, கருவறையை பூட்டி விடுவார்கள். ஏனென்றால் வேர்விட்டு வளரும் என் தாய் அவளுக்கு அடிகாண முடியாத அளவுக்கு இருப்பாள். பூமியில் இருந்து வளர்வதால் கருவறையே பூமி மட்டத்திலிருந்து பள்ளத்தில்தான் இருக்கும். அந்த கும்பாபிஷேகத்துக்கு அன்னை வெளிப்படும்போது என் தாய் மகிஷன் தலை மீது 2 கால்களை அப்படியே அமுக்கி வைத்த வண்ணம் முழு தோற்றத்துடன் எங்கள் உயிர் தாய் வெளிப்பட்டாள். தெய்வம் இல்லை என்று சொல்லும் ஒரு கூட்டம் இருந்தாலும் தெய்வத்தை நம்பிக்கொண்டே புறங்கூறும் கூட்டமும் உண்டு அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சிலர் என்ன சொன்னார்கள் என்றால், அம்மனை தோண்டி வெளியில் வைத்து விட்டார்கள், சிற்பியை வைத்து கொத்தி உரு கொடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி இல்லவே இல்லை. நாங்கள் பார்த்து பார்த்து அணு அணுவாக வளர்ந்த தாய் இப்பொழுதும் வெளிப்படப் போகிறாள். எப்படி வெளிப்படப் போகிறாள் என்று கும்பாபிஷேகம் முடிந்த பின்புதான் எங்களால் காண முடியும், தாயின் என்ன வளர்ச்சி இப்பொழுது கொடுத்திருக்கிறாள் என்று. அப்பொழுதெல்லாம் வருடக்கணக்கில் இருந்தாள், இப்பொழுது மாதக்கணக்கில் தான் இருந்து வெளிப்படுகிறாள் அன்னை. இப்படிப்பட்ட தாய்தான் தன்னைத்தானே வளர்த்து கொள்வாள். அதாவது தாய்தானே குழந்தைகளை வளர்ப்பாள். இங்கே பிள்ளைகள் தான் வளர்த்தார்கள், பேணி பேணி வளர்த்தார்கள் அன்னையை. அந்த மகிழ்ச்சியில்தான் அன்னை இப்படி அபரிதமாக வளர்கிறாள் போலும். பொதுவாக தாயினுடைய பக்தைகளாகிய நாங்களெல்லாம் ஒன்று கூடினால் பேசிக்கொள்வது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி அன்னையானவள் விளையாடுவாள் அல்லவா? எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, அடியேன்னு சொல்கிறேன். அம்மா பார்த்தீங்களா என்னன்னா பண்ணுது அப்படின்னு ஒரு பக்தை சொல்லுவார். ஆமாம், நம்ம நினைச்சதெல்லாம் அப்படியே கொடுத்துருது அப்படி என்று சொல்வார்கள், உண்மையான வார்த்தைகள். இன்னொருவரோ,
இருந்தாலும் அம்மா பொல்லாது அப்படி என்று சொல்வார்கள். ஆமாம், அம்மா பொல்லாதுதான். எப்படி என்றால், அது பக்தைகள் மீது மனம் வைத்து விட்டால் அவர்களை விட்டு அகலாது. அம்மா பொல்லாதுதான். என் அம்மா சுயம்புதற்கு வெளிப்படும் நாளில் நம் அனைவருக்கும் நம் வினைகள் அகன்று நம் சிரமங்கள் தீர்ந்து ஒரு அறம் நிறைந்த வாழ்க்கையாக நம் அனைவருக்கும் அன்னை அருள வேண்டும் என்று கூறி அன்பு நேயர்களே, அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். முடிந்தால் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அன்னையை கண்குளிர பாருங்கள் அன்பு நேயர்களே.